ஓம் கணேசாய நமக. பணி உலர்ந்த வணக்கத்துடன் உங்கள் யோகா விஜய். மிதுன செவ்வாய், கன்னி சுக்கிரன், சிம்ம புதன், இதோடு ஆட்சி மூல திரிகோண சூரியன், ஆட்சி மூல திரிகோண சனி. இந்த கிரக அமைப்புகள் மகர ராசியிலே பிறந்த உங்களுக்கு என்ன பலாபலன்களை, யோகங்களை அள்ளித்தரப்போகின்றார்கள் என்பதை பற்றி சுருக்கமாக பார்க்கலாம். சரி, இப்போ இவாள்லாம் எப்போ மாறுறாங்க அப்படின்னு சொன்னால் 25/8/2024 நண்பகல் 12:04 அளவில் சிம்மத்திலிருந்து கன்னிக்கு சுக்கிரன் பெயர்ச்சி ஆகிறார். அந்த கன்னியிலே சுக்கிரன் பெயர்ச்சியாவது அவருக்கு அது நீச வீடு. மீனம் உச்ச வீடு, கன்னி சுக்கிரன் நீச்ச வீடு. அதே போல் ரிஷபத்தில் உள்ள செவ்வாய், ரிஷபத்தில் சமநிலையில் இருந்த செவ்வாய் தன் பகை வீடாகிய மிதுனத்திற்கு 26/8/2024 காலையில் 7:25 அளவில் மிதுனத்திற்குள்ளே பயிற்சி ஆகிறார். தொடர்ந்து 31/8/2024 நள்ளிரவு 12:48 அளவில் கடக பகையாக இருந்த புதன் நட்பு வீடாகிய சிம்மத்திற்கு பெயர்ச்சி அடைகிறார். இந்த கிரக நிலைகளுடைய பெயர்ச்சியானது அப்போ எதிலிருந்து எந்த தேதி வரைக்கும் நமக்கு இந்த பலன்கள் பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் 25/8/2024 முதல் 19/9/2024 வரையும் உள்ள காலத்தை மகர ராசிகளுக்கு, மகர ராசியிலே பிறந்த ஆண்கள் பெண்களுக்கு என்ன யோகங்களை, என்ன சாதகமான பலன்களை தருவார்கள். சாதகமான பலன்களை தர்றச்சே சில சிரமங்களும் அப்பப்போ வரும். அந்த சாதக பாதகம் என்ன என்பதை பற்றி இப்போ நாம் பார்ப்போம். மகர ராசிக்காரர்களுக்கு சுக்கிரன் 5-10க்கு உடை, கேந்திர கோணாதிபதி. அப்போ முழுக்க யோகாதிபதி கிரகம். அந்த முழுக்க யோகாதிபதி கிரகமாகிய அந்த சுக்கிரன் இதுவரையிலும் 8ஆம் இடத்திலே இருந்து வந்தார். மறைமுகமான சில சுகங்கள், மறைமுகமான சில சங்கடங்கள், இவைகளெல்லாம் கொடுத்து வந்த அந்த சுக்கிரன் இப்பொழுது 25/8/2024 அன்றைய தினம் பெயர்ச்சி அடைந்து 8ஆம் வீட்டை விட்டுண்டு 9ஆம் இடத்திற்கு கன்னி சுக்கிரனாக பிரவேசம் ஆகிறார். ஆல்ரெடி அங்கே கேது என்ற கிரகம் இருக்கிறார். கேதுவோடு இணைந்து விடுகிறார். இந்த கேதுவோடு இணையும் பொழுது உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்திலே உள்ள குரு பகவானால் இந்த சுக்கிரனையும் கேதுவையும் திருஷ்டி செய்யப்படுகிறது. குரு பார்க்க கோடி தோஷம் நிவர்த்தி அப்படின்னு ஒரு கணக்கு உண்டு. ஆகையினாலே நீசமடைந்த சுக்கிரனையும் குரு தன்னுடைய திருஷ்டி 5ஆம் பார்வையாக பார்க்கின்ற காரணத்தினால சுக்கிரனுக்கு நீச்சம் இல்லாத ஒரு யோகம் கொடுக்கப்படுகிறது. ஆகையினாலே தாய் சுகம் நலமடைவாள். வீடு வாகனங்களிலே இருந்த குறைபாடுகள் சரி செய்யப்படும். பூர்வ புண்ணிய வகையிலே இருந்து வந்த குழப்பங்கள் தீரக்கூடிய காலகட்டம். மேலும் இந்த சுக்கிரனை குரு மட்டும் பார்க்கவில்லை, செவ்வாயும் பார்க்கிறார். 26/8/2024 பயிற்சி ஆகின்ற அந்த சுக்கிரன் தன்னுடைய 4ஆம் பார்வையாக சுக்கிரனையும் கேதுவையும் பார்ப்பார். இது 9ஆம் வீடு. உங்களுக்கு 9ஆம் இடத்திலே சுக்கிரன் நீச்சமடைந்த போதிலும் குருவினால் பார்க்கப்படுகின்ற காரணத்தினால உங்களுடைய தொழில் வளம் மிகச்சிறப்பாக விளங்கும். 10க்கு அதிபதியாக விளங்கக்கூடிய சுக்கிரன் நீச்சமடைவது யோகம். ஆதிபத்திய தோஷம் பெற்ற சுக்கிரன் நீசமடைகின்ற காரணத்தினாலே தொழில் வளம் பெறும், வியாபாரம் விருத்தியடையும், உத்தியோகத்தில் இருந்து வந்த சிக்கல்கள் குறைபாடுகள் விலகும். அதே போல உத்தியோகத்துறையிலே அதிரடி மாற்றமாக பணி உயர்வும் சம்பள உயர்வும் கிடைக்கப் பெறுவீர்கள். சாதாரண
ஒரு உத்தியோகத்தில் சேர்ந்தவா கூட இந்த காலகட்டத்தில் ஒரு நல்ல போஸ்ட்டில் போய், நல்ல கேட்டகரி போஸ்ட்டில் போய் அமரக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும். ஒன்றும் இல்லை, சாதாரண எடுபிடி கொத்தனாராக இருக்கக்கூடிய ஒருவர் கூட, அதாவது கையாளாக இருக்கக்கூடிய ஒரு கொத்தனார் கூட கொத்தனார் பதவிக்கு பதவி ப்ரமோஷன் ஆகக்கூடிய ஒரு கட்டம். அதான் அடிமட்டத்திலிருந்து பேசினாலும் எடுபிடி வேலை செய்து கொண்டிருப்பவர் கொத்தனார் என்ற, நானும் ஒரு வீடை நான் கட்டி கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு சந்தர்ப்பம் கிடைத்து விட்டது, அந்த வீட்டுக்கு உண்டான பொறுப்பு நான் ஏற்று செய்கிறேன் அப்படிங்கிற ஒரு கட்ட அமைப்பு தேடிவர். அதே போல் கம்ப்யூட்டரில் வேலை பார்க்குறவங்க, பெரிய பெரிய பதவிகளில் இருக்கக்கூடியவர்கள், அரசு உத்தியோகத்துறையில் இருக்கக்கூடியவர்கள், இவர்களுக்கெல்லாம் கூட நான் சொன்னது உதாரணம். அடிமட்டத்தில் இருக்கக்கூடியவர்களை பற்றி உதாரணமாக சொன்னேன். மேல்மட்டத்தில் இருப்பவர்களும் கௌரவ பதவி வகிப்பவர்களும் கூட அவளுக்கு தகுந்த உத்தியோக ப்ரமோஷன் கண்டிப்பாக கிடைக்கும். இதில் சுக்கிரன் நீசமடைகின்ற காரணத்தினால் கேது கூட இருக்கிறாரோ, ஆகையினால கேது என்பவர் அந்த கணவனை இழந்த மனைவி அப்படிங்கிற ஒரு கட்டத்தில் வரும். அப்படிப்பட்ட பெண்களால் உங்களுக்கு அனுகூலம் கிடைக்கக்கூடியதாக அமைகின்றது. எப்பயோ எங்கேயோ சந்திச்சிருக்கலாம், அப்போ அவர்களுடைய நிலைமை வேறு, அந்த பெண்ணின் நிலைமை வேறு. இப்பொழுது இருக்கின்ற நிலைமை கணவன் இல்லாத அல்லங்கில் கணவனை பிரிந்த அந்த பெண்ணாக இருக்கும். அப்படிப்பட்ட பெண் உதவியினால் இந்த ப்ரமோஷன், தொழில் வளம், வியாபார பெருக்கம் இவைகளெல்லாம் உங்களுக்கு கைகூடுவதாக அமையும். செவ்வாய் பார்க்கின்ற காரணத்தினாலே, ஆகையினால்தான் கணவனை இழந்த அல்லங்கில் கணவனை பிரிந்த என்று சொல்லி இப்படிப்பட்ட பெண்கள் உங்களுக்கு அனுகூலமாக விளங்குவார்கள். செவ்வாய் பயிற்சி என்பது 5ஆம் இடத்திலே இருந்து வந்த செவ்வாய் 6ஆம் இடத்துக்கு போயிட்டார். மகர ராசிக்காரர்களுக்கும் மகர லக்கணக்காரர்களுக்கும் செவ்வாய் யோகாதிபதி கிடையாது. 4-11 அதிபன். இந்த செவ்வாய் யோகாதிபதி அல்ல. ஆகையினாலே இவர் 6ஆம் இடத்திலே மறைந்தால் உங்களுக்கு வலிமை அதிகரிக்குமே தவிர வலிமை குறையாது. ஆக பூர்வ புண்ணியத்தில் இருந்து வந்த சிக்கல்கள் முற்றிலுமாக விளைவிடும். பங்காளிகளால் பிரச்சனை ஏற்பட்டுச்சு, அதன் காரணமாக அந்த பிரிவினை ஒரு முடிவு தெரியாமலே போய்கொண்டு வந்தது. இந்த செவ்வாய் 6ஆம் இடத்திற்கு சென்றதனாலே சத்துருக்கள் உங்களை விட்டு பிரிந்து விடுவார்கள், அல்லங்கில் சத்துருக்கள் அவர்களுடைய பலவீனம் ஆகி நீங்கள் ஜெயித்து விடுவீர்கள். இதை எப்படி வேண்டாலும் எடுத்துக்கலாம். வழக்கு வம்பு தும்புகள் இருந்தால் செவ்வாய் 6ஆம் இடத்திலே வந்தது முதல் வழக்குகளிலே வெற்றியும் அதனுடைய மூலமாக வரவுகளும் உங்களுக்கு கிடைக்கப் பெறுவீர்கள். அதே சமயத்தில் செவ்வாய் உங்கள் வீட்டையும் அவர் நோக்குவார். அதாவது 12ஆம் இடத்தையும் பார்ப்பார், உங்கள் ராசியையும் பார்ப்பார். ஆகையினாலே போக்குவரத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். போக்குவரத்தில் சிறிய சிராய்ப்புகள், சின்ன சின்ன காயங்கள் கூட ஏற்படலாம். ஆகையினாலே போக்குவரத்தில் ரொம்ப கவனம் தேவை. அடுத்தபடியாக சிம்ம புதன் 31/8/2024 நள்ளிரவு 12:48 அளவில் அவர் கடகத்தில் பகையாக ஏற்கனவே இருந்து வந்தவர் 8ஆம் இடத்துக்கு போகிறார். புதனுக்கு மட்டும் 8ஆம் இடத்துக்கு ஒரு சம்பந்தம் உண்டு. மறைந்த புதன் நிறைந்த பலன் தருவான் அப்படின்னு ஒரு கணக்கு உண்டு. அவர் பகல்ல ஆணாகவும் இரவில் பெண்ணாகவும் மாறக்கூடிய ஒரு கிரகம், 2 கெட்டாம் கிரகம். ஆகையினாலே அவர் 8இல் மறைந்தால் யோகம் அப்படின்னு ஒரு கணக்கு உண்டு. அதுக்கு ஒரு தனி உண்மையான ஒரு கணக்கு இருக்குது, ஒரு கதை இருக்குது. அது இப்போ வேண்டாம், சொன்னோம்னு சொன்னால் அதில் ஒரு மணி நேரம் ஓடி போயிடும். ஆகையினால பின்ன ஒரு வீடியோவில் அதை பார்க்கலாம். ஆகையினால மறைந்த புதன் நிறைந்த பலன் தருவார். உங்களுக்கு யோகம். அதே சமயத்தில் தோப்பனார் வர்க்கங்கள் சம்பந்தப்பட்டவர்களால் சண்டைகள் ஏற்படும். இந்த பங்குவாக பிரிவு முடிவுக்கு வந்துடும். இருந்தாலும் ஒரு கலகம் தான் அந்த முடிவுக்கு சேரும். கலகம் பிறந்தாத்தான் நீதி பிறக்கும் அப்படிம்பாங்க. கலகமே இல்லைன்னு சொன்னால் அப்படியே மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு இருந்தால் நீதி கிடைக்காது. ஆக ஒரு கலவரம் ஒரு சண்டை வரும். சண்டை இந்த தேதிக்குள்ள 25, அதாவது 25/8/2024 19/9/2024 உங்கள் தோப்பனார் வர்க்கம், அதாவது பங்காளிகள்னா ஒன்றுவிட்ட பங்காளிகளால்
சண்டை வரும். சண்டை வந்த பின் ஒரு தீர்மானம் வரும். அது உங்களுக்கு சாதகமாக அமைந்து, அதாவது மகர ராசிக்காரர்களுக்கு இந்த இடத்துல வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு தன்மை முடிவுக்கு வருகிறது. எழுபறியாக இருந்து கொண்டு வந்தது முடிவுக்கு வருகிறது. இப்படியாக அதே சமயத்தில் தோப்பனார் ஏமாந்து போயிடுவாருன்னு ஒரு கணக்கு இருக்கு. அவருக்கு ஆயுள் பலம் கெட்டியாக இருக்குது. அதே சமயத்தில் தோப்பனார் ஏமாறக்கூடிய ஒரு சூழல். எப்படி? இதே போல அவர் சம்பந்தப்பட்ட வகையில் அந்த கணவன் இல்லாத அல்லங்கில் கணவரை பிரிந்த பெண்கள், அப்படிப்பட்ட பெண்களால் தோப்பனார் ஏமாந்து போகலாம் என்றும் கணக்கு இருக்கிறது. ஆகையினாலே உங்களுடைய தோப்பனாரை நீங்கள் கொஞ்சம் உசார்படுத்தி வைக்க வேண்டும். அவர் பெரியவர், இருப்பினும் நீங்கள் நாசூக்காக சொல்லி புரிய வைக்கணும். இதெல்லாம் இப்படி இருக்குது, அதனால் பார்த்து நடந்துக்கோங்க அப்படின்னு சொல்லணும். இது ஒரு வகையில். அதே போல் தோப்பனார் உடன் பிறந்த சகோதரிகள் அவங்க உங்களுக்கு மறைமுகமான ஆதரவு கொடுப்பார்கள். இந்த இடத்துல அப்படி வருது. ஆக மறைந்த புதன் நிறைந்த பலன் தருவான் என்பதற்கு இங்கே ஒரு சில சான்றுகள் உங்களுக்கு நடக்கும்போது புரிஞ்சுக்கிடுவீங்க. இனி மொத்தத்தில் என்னன்னு பார்ப்போம். இப்போ இந்த ஆட்சி மூல திரிகோண சூரியன்னு பார்த்தோம் இல்லையா, அவர் 8ஆம் இடத்துக்கு உரியவர் தான். அவர் 8ஆம் இடத்துக்கு பவர்ஃபுல்லாக பிரகாசிக்கிறார். அவருக்கு நேர் எதிர் வீட்டில் உங்கள் ராசி நாயகனும் ஆட்சி மூல திரிகோண வீடு மிக பிரமாதமாக ஜொலிக்கிறார். ராஜ தர்பாரில் இருப்பார். எப்படி அப்படின்னு கேட்குறீங்களா? இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு ஒரு உன்னதமான பிரகாசம் பொருந்தியவராக இருக்கிறார். சூரியனுக்கு 180 பாகையில் அந்த சனி சஞ்சாரம் ஓடிக்கொண்டிருக்கிறது. சூரியனுக்கு நேர் 7ஆம் இடத்துல சந்திரன் வந்தால் பௌர்ணமி அப்படின்னு சொல்லுவோம். அந்த நிலவு பார்க்கும்போது ரம்மியமாகவும் அழகாகவும் ரசிக்கக்கூடிய தன்மையிலும் நமது உள்ளத்திலே கிளுகிழுப்பை கொடுக்கக்கூடிய ஒரு காமாந்தகத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு அருமையான அமைப்பாக அந்த சந்திரன் விளங்குவார். சந்திரன் மாதுரு காரகன். ஆகையினாலே அவரை பார்க்குறச்ச அந்த மாதிரி ஏற்படும். பெண்கள் பொதுமக்களுக்கும் அவர் தான் அதிபதி. அதே சமயம் சனி என்பவன் தொழிலாளர்களுக்கு அதிபதி. மகர ராசியிலே மகர லக்னத்திலே பிறந்தவர்கள் தொழில் செய்வதிலே கெட்டிக்காரர்கள், உழைப்பதில் கெட்டிப்பார்கள். தொழில் செய்வது என்பதை விட உழைப்பிலே கெட்டிக்காரர்கள். பெரும்பாலும் மகர ராசியிலே பிறந்தவருடைய தொழில், அதாவது உழைப்பை மற்றவா பயன்படுத்துவாங்க. நீங்கள் பயன் பெறுவது ஏதோ ஒரு 30%, 33% தான். உங்களை வைத்து வேலை வாங்கக்கூடியவர்கள் மிச்சம் 66%, 67% அனுபவிப்பாங்க. அல்லங்கில் உங்களுடைய குடும்பத்தார் அனுபவிப்பாங்க. எப்பயுமே மகரத்தில் பிறந்தவங்க கொஞ்சம் தியாகத்தோடு இருக்கக்கூடிய தன்மை, அது உங்களுக்கே தெரியாது. உங்களுடைய தொழில், உங்களுடைய உழைப்பு ஒரு தியாக மனப்பான்மையோடு போகும். உங்கள் குடும்பம் பெரிய குடும்பமாக அமையும். சில பேருக்கு அந்த அத்தனை குடும்பத்தாரையும் காப்பாற்றக்கூடிய ஒரு சூழ்நிலை உங்களுடைய உழைப்பிலே அமையும். ஆகையினாலே உங்கள் உழைப்பை மற்றவா நிறைய அனுபவிப்பாங்க, நீங்கள் கொஞ்சோண்டு அனுபவிப்பீங்க. இந்த உழைப்புக்கு தலைவன் தான் உங்களுடைய ராசி நாயகன் சனி பகவான். அவர் உங்களுக்கு 2ஆம் இடத்துல அமர்ந்து ஆட்சி மூல திரிகோணம் வக்கிரம் சூரியனுக்கு நேர் 7ஆம் இடத்துல 180 பாகையிலே இருக்கின்ற காரணத்தினாலே அதி உன்னத நிலையிலே ஒரு ராஜாங்க தர்பாரோடு அவர் காட்சி கொடுக்கின்றார். ஆகையினாலே அதைத்தான் முதல்லே சொன்னேன். ஒரு சாதாரண ஒரு வேலை பார்க்குறவர் கூட, மகர ராசியிலே பிறந்தவங்களை சொல்கிறேன், சாதாரண வேலை பார்க்குறவர் கூட கொஞ்சம் முன்னேற்றம் அடையக்கூடிய ஒரு காலகட்டம் இது. உங்களுக்கு போக்கு சனின்னு ஏற்கனவே நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க. சனி பயிற்சியில் கால் சனி, போக்கு சனி என்றெல்லாம் அதை டிவியில் பார்த்துருப்பீங்க, யூடியூப்பில் பார்த்துருப்பீங்க, ஜோசியத்தையும் கேட்டிருப்பீங்க, நண்பர்கள்ட்டையும் கேட்டிருப்பீங்க. இனி அவர் போக 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 உங்களுக்கு யோகம் நல்லதாக வரும். அதே சமயத்தில் மொத்தத்தில் விட்டுட்டு போகிறச்சே நல்ல ஒரு யோகத்தையும் கொடுத்துட்டு போவாருன்னு ஒரு கணக்கு இருக்குது. அது 2025 அப்படில விலகுதாக சில பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அது அல்ல, அது 2026 நமது வாக்கிய கணித முறையில் இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம். ஆகையினாலே அது 2025 ஒரு யோகம் வருது, அது வேற யோகம். ஆக இப்பொழுது இந்த சனி
மிக பிரமாதமாக சூரியனுக்கு 180 பாகையில் இருக்கின்ற காரணத்தினாலே அதி உன்னத மேன்மையை கொடுப்பார். சில பேருக்கு திடீரென்று யோகம் கிடைக்கும், ராஜயோகம் கிடைக்கும். ஒரு நண்பர் கூட கேட்டிருந்தாரு, அவங்க கும்பராசிக்கு யோகம் உண்டுன்னு போட்டிருந்தேன், இது செவ்வாய் பயிற்சிக்குள்ளே லாட்டரி சீட்டு வாங்க சொல்லியிருந்தேன். மகர ராசிக்காரர்கள் ஒருத்தர் கேட்டிருந்தார், எங்களுக்கும் அது கிடைக்குமான்னு கேட்டிருந்தாங்க. ரிஷப லக்கணம் மகர ராசின்னு போட்டிருந்தாங்க கமெண்டில். கண்டிப்பாக கிடைக்கும்னு சொல்லி போட்டிருந்தேன். ஆக மகர ராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில், குறிப்பாக செப்டம்பர் 19க்கு உள்ள இந்த காலகட்டத்துக்குள்ள நிச்சயமாக ஒரு யோகம் சேரும். அந்த யோகம் குறிப்பாக தன்னை விட வயது மூத்த ஞாபகம் வச்சுக்கங்க, அவர்களால் அந்த யோகம் உண்டு. தொழில் வளம், வியாபார வளம் உண்டு. ஆக ராசி நாயகன் 2ஆம் இடத்திலே அதி உன்னத நிலையிலே இருக்கின்ற காரணத்தினாலே தனம், குடும்பம், வாக்கு இப்போ மிகச் சிறப்பாக விளங்கும். எந்த குறையும் இருக்காது. 3-12 கூடையவன் 5ஆம் இடத்திலே இருக்கின்ற காரணத்தினால தொழில் வளம் பெருகுவதோடு புதிய கட்டடங்கள் வாங்குவதோ, நிலபுலன்கள் வாங்குவதோ, இல்லை கட்டி கொடுப்பதோ, இப்படிப்பட்ட வேலைகள், யோகங்கள் இந்த காலகட்டத்தில் சேரும். விரயம் என்பது இப்படியாக உங்களுக்கு கிடைக்கும். ரொம்ப பெரிய வீடாக இல்லாட்டிலும் ஒரு சாதாரண ஒரு கிரவுண்ட் வீடு அல்லது ஒரு செண்டு, அந்த இதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு வீடு விலைக்கு சொந்தமாக்கக்கூடிய ஒரு யோக அமைப்பு உண்டு. ரொம்ப லோவாக இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு ஒத்திக்கு வீடு முடிக்கக்கூடிய ஒரு யோகம். பல வருஷங்களாக வாடகைக்கு இருந்திருப்பாங்க, அவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஒரு ஒத்திக்கு வீடு முடிஞ்சாலே ஒரு சொந்த வீடு கிடைச்சது போல அந்த மாதிரி ஒரு அமைப்பு இந்த காலகட்டத்தில் இருக்கிறது. தசாபுத்தி சாதகமாக இருப்பவர்களுக்கு சொந்தமாக கிரயத்திற்கே முடிந்து கிரகப்பிரவேசம் செய்யக்கூடிய ஒரு யோக அமைப்பு இருக்கின்றது. அதனை அடுத்து 4-11 கூடிய செவ்வாய், அது ஆற்றல், பேராற்றலை கொடுக்கக்கூடிய யோகம். 5-10க்குரிய சுக்கிரன் பற்றி ஏற்கனவே பார்த்தோம். 6-9க்கு அதிபதி ஆகிய புதன் 8ல் மறைந்ததனாலே யோகத்தை பார்த்தோம். மிச்சம் இருப்பது 8 கூடையவன் 7 கூடையவன். 8 கூடையவன் 8ஆம் இடத்திலே ஆட்சி மூல திரிகோணமாக இருக்கின்ற காரணத்தினாலும் சனியின் பிடியில் இந்த சூரியன் இருக்கின்ற காரணத்தினால், இதுதான் முக்கியமான ஒரு விவகாரம். சூரியன் பிடியில் தான் எல்லா கிரகங்கள் இருக்கும். இப்போ சனியின் பிடியில் சூரியன் இருக்கின்றார். ஆகையினாலே 8ஆம் இடம், அதாவது அபகீர்த்திகள் வரக்கூடியது கூட உங்களுக்கு வாசலோடு சென்று விடும், வாசப்படியோடு போயிடும், உங்கள்கிட்ட சேராது. அந்த மாதிரி அமைப்பு ஆயுள் கெட்டி ஆகின்றது. சில பேருக்கு மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு சில சங்கடங்கள், வயது முதிர்ந்தவர்களுக்கு கூட உடல்நல கோளாறு இருந்தாலும் கூட ஆபத்து கட்டத்தை தாண்டி விடுவார்கள். இந்த காலகட்டத்தில் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆயுள் கெட்டி அவளுக்கு என்னமோ ஏதோன்னு நினைத்து கொண்டிருப்பவர்களுக்கு கூட கண்டிப்பாக ஒரு மாற்றம் கிடைக்க பெற்று ஆயுள் கெட்டி ஆகும். தொல்லைகள் விலகும், நட்டம் விலகும். நட்டம் பலமானால் நட்டம் விலகும், அட்டம் வீக்கானால் தான் நட்டம் அதிகரிக்கும். ஆகையினாலே அட்டமஸ்தானம் இந்த இடத்திலே வலுவாகின்ற காரணத்தினாலே நட்டம் தவிர்க்கப்படுகின்றது. 7ஆம் பதி ஆகிய சந்திரன் அந்த காலகட்டத்தில் மேசத்தில் இருப்பார். இந்த மேசம் என்பது 3ஆம் வீடு, சனியினுடைய பார்வையில் தான் இருக்குது. சனி பார்த்தால் அந்த ரகசிய வாழ்க்கை அப்படிங்கிறது. ஏற்கனவே மகரத்துக்கு 2 பெண்கள் தொடர்பு பின்தொடர்ந்து வந்து கொண்டு தான் இருக்கின்றது. அதில் ஒருத்தி பர்மனண்டாகவே இருக்குது, இன்னொன்று போய்கொண்டு இருக்கிறது. இது இப்போது 3ஆவதாக சேரக்கூடிய ஒரு வாய்ப்பாக மகர ராசிக்காரர்களுக்கு அமைந்திருக்கின்றது. இந்த இடத்தில் குறிப்பாக தன்னை விட தன் வயது ஒத்த, தன் வயதுக்கு மூத்த, இந்த மாதிரி இருக்கின்றது. கவனமாக நடந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நண்பர்கள் கூட்டம் இந்த காலகட்டத்தில் அந்நிய ஜாதி மதத்தை சேர்ந்த நண்பர்கள் இப்பொழுது உங்களுக்கு புதிய நண்பர்களாக சேருவார்கள். கடல் கடந்து உள்ள நண்பர்கள் கூட இந்த காலகட்டத்தில் உங்களோடு தொடர்பு கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு பாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கும். கூட்டு வியாபாரம் செய்கின்றவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் மிக உன்னதமான ஒரு தொழில் வளம். கூட்டு தொழில் செய்கின்றீர்களா, அருமையாக இருக்கும். கூட்டு வியாபாரம் செய்கின்றீர்களா, 1க்கு 10 மடங்கு லாபத்தை கொண்டு சேர்க்கக்கூடியதாக இந்த காலகட்டம் அமைகின்றது. ஆக இந்த
மிதுன செவ்வாய், சிம்ம புதன், கன்னி சுக்கிரன் இவர்களால் மகர ராசிக்காரர்களுக்கு பெரும்பாலும் 95% மிகச்சிறப்பாக இருக்கின்றது. 5% போக்குவரத்தில் கவனமாக இருக்க வேண்டும். அதோடு வயது முதிர்ந்த பெண்களோடு அல்லது கேர்ள் ஃப்ரெண்டோடு கொஞ்சம் கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். அடுத்தபடி மற்றது எல்லாமே நல்ல யோகமாக இருக்கின்றது. இந்த ராசியிலே பிறந்த பெண்களை பொறுத்தமட்டில் கணவன் மனைவி உறவு வலுவடைவதாக இருக்கின்றது. கணவன் சம்பந்தப்பட்ட நண்பர்கள் உங்கள் இல்லத்திற்கு தேடி வரக்கூடிய ஒரு வாய்ப்பு. புதிய நண்பர்கள் அறிமுகமாவார்கள். ஆடை ஆவரண சேர்க்கை ஏற்படும். கணவன் மூலமாக, கணவனுடைய வருமானத்தின் மூலமாக உங்கள் பேரில் சொத்துக்கள் வாங்கக்கூடிய ஒரு யோக அமைப்பு இருக்கின்றது. அதே சமயம் அந்த கணவன் வர்க்கத்தாரோடு சில சமயங்களில் சண்டைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கிறது. கொஞ்சம் ஒதுங்கி இருப்பது நல்லது. ஒதுங்கி இருந்தால் நிம்மதியாக இருக்கலாம். வாயை கொடுத்து மாட்டிக்கிடக்கூடாது. குறிப்பாக மாமியார்கிட்ட பேசும்போது ரொம்ப கவனமாக பேசணும். அல்லங்கில் பேசாமல் இருந்துறது நல்லது. மாமனார்ட்டையும் அதே போல தான். நீங்கள் ஒன்று சொன்னீங்கன்னா அவர் வேறு மாதிரி அங்கே போய் சொல்லி வச்சிருவார். சண்டை 3. அவர் பேசாமல் ஒதுக்கிட்டு போயிடுவார். இந்த மாதிரியான ஒரு நிலைமைகளெல்லாம் இருக்கிறது. அதே சமயத்தில் கணவனுக்கும் மனைவிக்கும் ரொம்ப ஒற்றுமையாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். இதில் தேவையில்லாத மூக்கு நுழைச்சின்னு சொன்னவங்க சுகம் கெட்டுவிடும். அப்போ நீங்கள் என்ன சொல்வீங்க? சுக்கிரன் நீச்சமாயிட்டாரா தான் இப்படி ஆகும்னு நினச்சிருவீங்க. அப்படி அல்ல. சுக்கிரன் நீசமானாலும் உங்களுக்கு சுகத்தை கொடுக்கக்கூடிய வகையிலே குருவின் பார்வையோடு இருக்கின்றார். கேது கூட இருக்கின்றார். ஆகையினாலே புதிய நண்பர்கள் சேர்க்கை ஏற்படும். வெளிவட்டார தொடர்புகளிலே நல்ல மதிப்பு மரியாதை உங்களுக்கு உண்டாகும். உத்தியோகம் பார்க்கின்ற பெண்களுக்கு கண்டிப்பாக சம்பள உயர்வு, பணிக்கொடை இந்த காலகட்டத்தில் வந்து சேரும். எக்ஸ்கிரேஷியான்னு சொல்கிறோம் இல்லையா, பணிக்கொடை இந்த காலகட்டத்தில் வரும். அதே சமயத்தில் கேட்ட சலுகைகளோடு கேட்காத சலுகைகளும் சேர்ந்து கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம். உங்கள் ராசி நாயகன் மிக உன்னத நிலையிலே பிரகாசிக்கின்ற காலத்தினால நல்ல யோகமாக விளங்கக்கூடிய ஒரு அருமையான அமைப்பு. அதே சமயத்தில் அலைச்சல் திருச்சல் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். பெண்கள் தன்னந்தனியாக சென்று வரக்கூடிய ஒரு வாய்ப்பு மகர ராசியிலே பிறந்த உங்களுக்கு அமையும். அலைச்சல் அதிகரிக்கும். பாதுகாப்போடு சென்று வருவது நல்லது. இரவு பயணங்களை தவிர்ப்பது கட்டாயம். தவிர்த்தால் உங்களுக்கு சில மருத்துவ செலவுகள் வராமல் பார்த்து கொள்ளலாம். குழந்தை பேர் இல்லாதவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நல்ல செய்தி மருத்துவரால் அறிவிக்கப்படும். அருமையான காலகட்டம். குலதெய்வத்தினருடைய அருளால் உங்களுக்கு மங்களகரமாக அருமையான குழந்தை உருவாகும். குழந்தை பிறக்கிறதே உங்களுக்கு ஒரு பெரிய யோகமாகவும் பிறக்கும். அப்படிப்பட்ட ஒரு அருமையான ஒரு குழந்தை நல்ல யோகத்திலே சிருஷ்டி ஆகிறது, உருவாகிறது. நல்ல நேரத்தில் உருவான குழந்தை தான் நல்ல நேரத்திலும் நல்ல யோகத்திலும் பிறக்கும். அப்படிப்பட்ட ஒரு அருமையான காலகட்டம் இந்த 19/9/2024க்குள்ள கரு உருவாக்கக்கூடிய ஒரு யோக அமைப்பு பெண்களுக்கு இருக்கின்றது. அது யோக குழந்தையாகவே அமையும். சில பேருக்கு தெய்வ குழந்தையாகவே அமையும். ஆகையினாலே இந்த காலகட்டத்தை தவற விடாதீர்கள். கணவன் மனைவி ரொம்ப இணக்கமாகவும் ஒற்றுமையாகவும் இருக்கின்ற ஒரு காலகட்டமாக அமைந்திருக்கின்றது. அதே சமயத்தில் பகல் நேரத்தை தவிர்த்து விடுவது நல்லது. இந்த இணக்கம், கணவனுடைய இணக்கம் என்பது இரவு நேரமாக இருக்கட்டும். பகலில் அந்தங்கிறத தவிர்த்து விடுங்கள். பகலில் என்பது யோகமான பிள்ளை பிறக்கக்கூடிய வாய்ப்பு கிடையாது. எப்பயுமே அதுக்கு பொருத்தமான சமயம் இரவு நேரம். இரவு 9 மணிக்கு பின் அதிகாலை 3 மணிக்குள் இந்த சமயம் நல்ல யோகமாக விளங்கும். அமாவாசை பௌர்ணமியை தவிர்த்து விடுவது நல்லது. மற்ற காலங்கள் ஆகும், கரிநாட்களும் ஆகாது. ஆக இப்படிப்பட்ட சந்தர்ப்பங்களிலே கூடும் பொழுது நல்ல குழந்தை மிகச் சிறப்பாக அமையும். சரி, இதெல்லாம் சரி. திருமண வரனுக்காக ஏங்கி இருக்கக்கூடிய அந்த பெண்களுக்கு என்ன தகவல் அப்படின்னு சொன்னால், நிச்சயமாக மன வாழ்க்கை உறுதி செய்யப்படும், மங்களகரமாக உறுதி செய்யப்படும். பலரும் வாழ்த்தக்கூடிய ஒரு யோக அமைப்பு இந்த மகர ராசியிலே பிறந்தவர்களுக்கு இருக்கின்றது. ரொம்ப நாளாக நீண்டு கொண்டு வந்தது இந்த திருமணம். சில பேருக்கு அது சில கிரக தோஷங்களால் இருந்தது.
சில பேருக்கு அந்த பரிகாரமே பண்ண முடியாத அளவில் இருக்குது. அதெல்லாம் என் காதுக்கு செய்தி வருது. தாய் தப்பம் பார்க்குறாங்க, மகர ராசியிலே பிறந்த பெண்ணும் பார்க்குறாங்க. ஆனால் ஒரு கோவில் குளத்துக்கு போக முடியாத ஒரு சூழ்நிலை. இப்படிப்பட்ட பெண்களுக்கு கூட இந்த காலகட்டத்திலே 19/9/2024க்குள்ள ஒரு தீர்மானத்துக்கு வரக்கூடிய ஒரு அருமையான கட்டம். சில பெண்களுக்கு காதல் விவகாரம் வெற்றியை கொடுக்கும். இப்படிப்பட்டதாக பெண்களுக்கு மகர ராசியிலே பிறந்த பெண்களுக்கு அமைகின்றது. உங்களுடைய குடும்ப வாழ்க்கை மிக உன்னதமாகவும் ரம்மியமாகவும் விளங்கக்கூடிய ஒரு அருமையான கட்டம். பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.